ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நான் உங்கள் அம்பர்லா மனோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மதராசி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதாநாயகன் யார் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். படத்தை இயக்கியவர் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். படத்தின் மியூசிக் யாருன்னா அனிருத். பயங்கரமாக கலைக்கிறார். படத்தை சும்மா சொல்ல விடாங்க, மாஸ், மதராசி மாஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு வந்து ஒரு ஃபைட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், முடிக்கிறதும் ஃபைட்டில் தான் முடிச்சிருப்பார். படம் சூப்பரு. ஸோ அந்த ஃபைட்டு தான் லாஸ்ட்டோட எண்டு, படத்தோட சென்ட்ரு எல்லாமே. ஹீரோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது சலப்புலன்னு ஒரு சாங்கில் என்ட்ரி ஆகுறாரு. மாசா அந்த சாங்கு டான்ஸு பயங்கரமாக பண்ணியிருப்பார். டான்ஸாகவும் சரி, ஃபைட்டும் சரி, லவ்வும் சரி, ஸோ அந்த மென்டாலிட்டியும் சரி சூப்பராக பண்ணியிருப்பார். படம் மாசாக பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாமே ஒரு திருவிழாவுக்கு போயிடுவாங்க. ஒரு வேனில் ஏறும்போது அந்த மின்கம்பத்தோட ஒயர் வந்து பட்டோன்னே அது ஒயர் எரிஞ்சு ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இறந்துருவாங்க. வண்டி வந்து வெடிக்கிற இது போயிடும். அப்போ வந்து அவர் வந்து எங்கேயோ வெளியில் போயிடுவார். வெளியில் போயிட்டு வரும்போது வண்டியில் ஏற போகிறது விட மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க சுற்றியில் இருக்கிறவங்க வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுவாருன்னா, அதில் வந்து ஒரு மெண்டல் வந்து டிஸார்ட் ஆகிடுவார். ஸோ யாரும் காப்பாற்றலையே அப்படிங்கிற போதே ஆகிடுவார். ஸோ அவர் வந்து ஒரு காப்பகத்தில் வச்சு நடத்துவாங்க. ஒரு 12 வருஷம் கழித்து வந்து திரும்ப வந்து அவர் வெளியில் விடுவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. எல்லாத்தையும் காப்பாற்றுறது படத்துக்கே அவர் தான். அது மாதிரி அவர் மாலா அம்மாங்களே, வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் மாலான்னு, அந்த மாதிரி படத்தில் மாலதி அப்படின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக வந்து நகர்த்திருப்பாங்க. சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் சொல்லலாம். அது மாதிரி வில்லன் வந்து 2 வில்லனுங்க, பயங்கரமான வில்லனுங்க. சஸ்பென்ஸ், அது மாதிரி கதையில் வந்து இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க. சஸ்பென்ஸ் இருக்கும், கதை வந்து சஸ்பென்ஸாகவும் போகும். ஸோ கண்டுபிடிக்கிறதும் சூப்பராக இருக்கும். அதாவது தன் காதலிக்காக எல்லாத்தையும் வந்து கொல்லுவார். அதாவது உன் காதலை நாங்கள் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாவே அடுத்த நிமிஷமே அவர் கொண்டுருவார். ஸோ கதையில் வந்து ஒரு திருப்பந்தான். படம் வந்து ஒரு சக்ஸஸ். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்கிறது இல்லை, ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அவ்வளோ லைக் பண்ணது என்னென்னா அவருடைய ஃபைட் சீன்னா ரொம்ப லைக் பண்ணேன். சூப்பராக பண்ணாமல. ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். காமெடியும் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. படம் செம்ம கிளாஸு மாசு. அதில் வந்து வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவார், துப்பாக்கி யார் வச்சுருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படிம்பாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய ஃபைட்டு வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம துப்பாக்கி படத்தில் ஒரு வில்லன் இருப்பார்ல, அந்த வில்லன் தான் லாஸ்ட் வறுமே அந்த மாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து இடையில வந்து அடித்து போட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுவார். ஸோ என்ன கதைனா, தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பிரச்சனை உண்டாகணும். அதாவது ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து கத்தியால் குத்துறாங்க, அந்த குத்துறாங்க, சண்டை நம்ம கையால் சண்டை போட்டுக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ துப்பாக்கியால் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் சாவடிப்போம், ஒவ்வொரு பிரச்சனையாகவும் கலவரமாகவும் அப்படிங்கிறதுக்காக வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து அது பண்ணியிருப்பார். ஆனால் அது நிஜமாகவே நம்ம வந்து இப்போ பார்த்துருப்போம். இப்போ சமீபமாக ஒரு ஃபேக்ட்ரியில் கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். வட மாநிலத்துக்காரங்க வந்து அவங்க சண்டை போட்டு நம்ம காவல்துறையினர் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக அவர் யோசிச்சிருக்காரு, ஹேண்ட்ஸ் அப் தான் சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து இப்போ அவருக்கு ரீஎன்ட்ரி சூப்பராக பண்ணியிருக்கார் படம். இன்னும் மென்மேனும் அவர் வந்து இன்னும் நிறையா படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். படம் வந்து மாசாக இருக்குது, குடும்பத்தோடு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டும் சூப்பராக இருக்கும், படமும் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அடிப்படுவாங்க, அது எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் ஹீரோஸோடைய வேலை. ஸோ எப்படி காப்பாற்றுறாரு, லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாரு, அந்த துப்பாக்கியை வந்து சேல்ஸ் பண்ணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட். என்னென்னா துப்பாக்கியை வந்து சேல்ஸ் பண்ணும். அதாவது ஒரு 2, 3, 4 டேங்கர் லாரி கண்டெய்னரில் வந்து துப்பாக்கி வச்சுருப்பாங்க. இதை வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் கதை. பயங்கரமாக இருக்குது.